வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமா குக்கிங். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் ஸ்டஃப்டு மசாலா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்காக இருந்தாலுமே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நீங்கள் மறுபடியும் செய்வீங்க. இப்போ வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இப்போது அந்த வெண்டைக்காயில் ஸ்டஃப் பண்ணுற மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இருக்குல்ல, அதை சேர்த்துக்கிறேன் 2 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் வறுத்த வேர்க்கடலை பொடி, அது பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு. மிக்சியில் கொஞ்சம் குறன்னு தான் ஊட்டி வச்சுருக்கேன். அதை 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், தனி மிளகாத்தூளில் அது 1/2 ஸ்பூன். அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு. அப்புறம் எண்ணெய் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 150 கிராம் வெண்டைக்காவை எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஒரு விரல் நீட்டுக்கு இருக்கும் அந்த மாதிரி. அதை இப்படி கத்தி எடுத்து இப்படி கீறினிங்கன்னா இது தனியாக இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு, இப்போ இந்த மசாலாவை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இதே ப்ராசஸ்ஸை எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வாங்க குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயை வச்சுட்டு 50 கிராம் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன். ஒரு சின்ன வெங்காயமாக ஒரு நம்பர் இப்படி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி லைட்டாக வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 சேர்த்து தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இப்போ அது கூட சேர்த்து நம்ம வெண்டைக்காய் மசாலா ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அது வரைக்கும் இந்த வெண்டைக்காவும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரும். அப்படி இல்லை உங்களுக்குன்னா நீங்கள் தனியாக வதக்கி எண்ணெயை விட்டு வதக்கியும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். வெண்டைக்காவும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு. பார்த்திங்களா, நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான மசாலா நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. தனியா பவுடர் 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு தனி மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி வேக வச்சு மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பச்சை தக்காளியாக போட்டால் அது வேறு டேஸ்ட் இருக்கும். ஆனால் இப்படி இந்த பாயில் பண்ணி நம்ம ரசத்துக்கெலாம் வைப்போம் பார்த்திங்களா, கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை எடுத்து மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்திங்கன்னா இந்த டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இந்த மசாலா நம்ம ஸ்டஃப் பண்ணோம்ல, அந்த மசாலாவையும் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருங்க. எவ்வளோ தேவையான அளவு தண்ணி வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த தக்காளி பேஸ்ட்டு போட்டோம் பார்த்திங்களா, போடுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டஃப்டு மசாலா பவுட்ரு போட்டு நீங்கள் அப்படியே பொரியல் மாதிரியும் செஞ்சு எடுக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி அதை போடணும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வெண்டைக்காய்லாம் ஏற்கனவே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ மசாலா மட்டும்தான் வேகணும். அதனால் மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு எடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்து வச்சோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு
நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டுங்க. இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் ஸ்டஃப்டு மசாலா கிரேவி ரெடி. இது செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சொன்ன மாதிரி தான், ஒன்று பொரியலாகவும் நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், இல்லை கிரேவியாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.